வணக்கம் மக்களே, இன்றைக்கி 2 வகையான பிரண்டையை நான் நட போகிறேன். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இதுதான் அந்த பிரண்டை செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு தழுன்னு. இப்போ வாங்க என்னென்ன பிரண்டைன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உருட்டு பிரண்டை. இந்தாண்டது பார்த்திங்கன்னா தட்டை பிரண்டை, ரொம்ப மெலிசாக இருக்கும். இது ரெண்டையும் தான் இன்றைக்கி நான் நட போகிறேன் எங்கள் தோட்டத்தில். வாங்க நடுற இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். நடுற இடத்த நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குச்சி கட்டி இந்த மாதிரி டொயின் வச்சு நல்லா கட்டமாக கட்டிட்டேன், ஏன்னா கொடி ஏறுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நான் செடியெல்லாம் நட போகிறேன். நடுற செடி எல்லாமே நான் லைனாக வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தட்டை பிரண்டை தனியாக வச்சுட்டேன், மற்ற எல்லாம் உருட்டு பிரண்டையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கொடி எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி நடுறதுன்னு காமிக்கிறேன். நான் கவரை வேஸ்ட்டாக விரும்பல, அதாவது லைட்டாக கவுத்தி கொட்டின உடனே அழகாக செடி ஃபுல்லாமே வந்துடுச்சு. வேர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. இப்போ லைட்டாக பள்ளம் தோண்டிட்டு அப்படியே நம்ம செடியை வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உரம்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, தொழு உரம்லாம். பிரண்டை ரொம்ப நல்லா வரணும், அதை நம்ம வச்சு விட்டால் மட்டுமே போதும். இப்போ வாங்க இன்னொரு செடியை உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன், வேர் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ அடுத்த செடியை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா வேர் ஒரே ஒரு வேர் தான் வந்திருக்கு, ஆனால் கொழுந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது சின்னதாக கட்டிங்ஸ் கிடைச்சாலுமே அது நீங்கள் ஊனி மட்டும் மண்ணில் வச்சுருந்தா போதும், சுலபமாக உங்களுக்கு இந்த மாதிரி வேர்கள் எல்லாம் வந்துடும். இப்போ வாங்க மற்ற எல்லா செடியுமே நான் இதே மாதிரி ஃபுல்லாக லைனாக நட்டுறேன். இப்போ இந்த பெருசாக இருக்கிற செடிலாம் பார்த்திங்கனாலே நான் அதில் சுற்றி அந்த கொடி மேலே ஏறுற மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் அது கொடியை பிடிச்சிட்டு கொஞ்சம் வேகமாக வளரும். அதனால தான் சின்னதாக இருக்கிற செடிலாம் அப்படி தரையிலே தான் இருக்குது. பிரண்டை பார்த்திங்கன்னா காட்டில் சாதாரணமாக எந்த ஒரு சத்துமே இல்லாமல் வளர்றது தான். அதால் நம்மளுக்கு அதுக்கு எந்த உரமுமே நம்ம கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டா மட்டும் போதும். இப்போ வச்ச செடிக்கெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ மழை காலன்றதால அதிகம் தண்ணியை இதுக்கு தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.